ஹாய், இன்றைக்கி 9 மந்த் பேபி கொடுக்குற ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு கீரை சாதம் தான் கொடுக்க போகிறேன். என்னோடய பாப்பாவுக்கு 8th மந்தில் தான் நான் கீரை கொடுத்துட்ருக்கேன். அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை அப்படின்ட்டு எந்த கீரை வேணாலும் நீங்கள் பாப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சிறுகீரை எப்படி செய்கிறதுன்னு, சிறுகீரை வச்சு சாதம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு கீரையை நல்லா ஆஞ்சிட்டு ஒரு 4லேருந்து 5 முறை ஆச்சும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கழுவும் போது அதில் இருக்க அழுக்கு, மண் எல்லாமே வந்துடும். கழுவிட்டு பாப்பாவுக்கு தேவையான அளவு கீரை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், ஒரு பாதி தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2-3 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி ரைஸும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வைக்கும் போதே சாதம் நல்லா குழஞ்சிடும். இப்போ நான் ஒரு மத்து மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாப்பா கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க. ஸோ மிக்சியில் தான் நான் கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ மத்து வச்சு கொடுத்தாலே அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்களும் 9 மந்த் பேபி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.